டாடி புது வண்டி எடுத்து இங்கிட்டே தான் சுத்தி அலையிற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த லடாக் பக்கம் அப்படியே டிராவல் மாதிரி போயிட்டு வரலாமா? வண்டியை லாரி சந்துக்குள்ள விட்டு ஓட்டுவியா? என்ன 350 சிசி போட்டு அண்டர் பைக் எடுத்ததுக்கு என்ன மரியாதை? ஒரு 2 லாரி இருக்குன்னா அப்ப 3 ஓட்டு சந்துக்குள்ள ஒரு 150 கிலோமீட்டர்ல அப்படியே விருட்டுன்னு போனாதானே அப்ப சந்தோஷமா கிளின்னு இருக்கும். ஒருவேளை லாரி சந்துக்குள்ள போகும்போது மாட்டிக்கிட்டோம்னா? டாடி மாட்ட மாட்டான் டாடி, அதுக்குள்ளதான் நம்ம கருப்பை வெடுக்குன்னு இழுத்துட்டு போயிருவானே. அப்ப அப்படி ஒரு வேளை லாரி டயருக்கு அடியால மாட்டிக்கிட்டோம்னா அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது டாடி. நான் வரல, நீயா வேணா லாரி சந்துக்குள்ள கொண்டு விடு. டாடி வா டாடி, அப்படியே புல் ஸ்பீட்ல அப்படியே திரும்பிக்கிட்டு அப்படியே ஜாலியா போலாம் வா. ஓஹோ, என்ன டாடி அப்படியே ஒரு மாதிரி எதை மாதிரி சிரிக்கிற? என்ன அது? என்னது இது டாடி? வண்டி எங்க? வித்துட்டேன்டா. என்னையா சொல்ற? வண்டியை வாங்கி கொடுத்தானாலும் நீ பொறுப்பா இருப்பேன்னு பார்த்தா இல்லையே. என்னங்கடா அதெல்லாம் பெருத்த அட்டூழியமா இருக்கு. ஆத்தான் புடிச்ச பண்றது சரியில்லை, பாத்துக்க அந்த அளவுல டைம் யூஸ் பண்ணி விடுங்க. ஏங்க சின்ன பிள்ளை ஏங்க சைக்கிள் குடுக்குறீங்க? கீழே மேல இருந்தா என்ன ஆகுது? நீ உன் புடிச்சனுக்கு சப்போட்டா? என்னடா நொங்கு வண்டியை கொடுத்துட்டீங்க? இல்ல உங்க 2 பேத்துக்கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன். போகடா, வாயை வச்சுக்கிட்டு இட வாய வச்சு சும்மா இருந்திருக்கலாமா?